டெய்லி ஹெல்த் டிப்ல டிப் நம்பர் 28 மெடிக்கல் செக்அப் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மாசத்துல நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் லேப் இதெல்லாம் ஏதோ தீண்டத்தகாத இடம் மாதிரி மனசுல யோசிச்சு வச்சுக்கிறது. ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றது நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை பயமுறுத்துற இடமோ இல்ல தேவையில்லாத ஒண்ணு சொல்ற இடமோ கிடையாது. மெடிக்கல் செக்அப் அதனால இல்லைன்னா நமக்கு தெரியாம நம்ம உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, இல்ல இருந்ததுன்னா அதோட சிவியாரிட்டி லெவல் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் அதை வந்து டயக்னோஸ் பண்ணி குணப்படுத்த முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். எப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடுங்க. 30ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுங்க. அதுக்கும் மேல 45-50 வயசுல ஆகும்போது கண்டிப்பா 6 மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு மெடிக்கல் செக்அப் பாருங்க. நார்மலா இருக்கக்கூடிய சிபிசி, யூரினாலிசிஸ், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதெல்லாமே என்னன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை எடுங்க. டென்டல், ஐ செக்அப் எல்லாம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஒரு ஃபாஸ்டிங்ல போய் எடுக்கிறது நல்லா இருக்கும். இல்லைன்னா ஃபீவர் இல்லைன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத டைம்ல நீங்க டெஸ்ட் எடுத்தீங்கன்னா டெஸ்ட்டோட லெவல் ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூ தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களோட வருஷத்தோட பிளான்ல இந்த விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே.